என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் யூடியூப் சேனல். இது உங்க யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். படித்ததில் பிடித்த கதைகள், படித்ததில் ரசித்த கதைகள், படித்ததில் வலித்த கதைகள், நெஞ்சை நெகிழ வைத்த கதைகள், படித்ததில் பிடித்த குடும்ப கதைகள், இது மாதிரியான நிறைய ஜோனல்ல கதைகள் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ எல்லா கதைகளுமே அற்புதமாக இருக்கும். அந்த கதைகள் எல்லாம் நீங்க ஒண்ணு விடாம மிஸ் பண்ணாம கேட்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துடும். அதை ஓபன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கதைகளை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய கதைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க லைக் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோல என்ன கதை பார்க்க போறோம்னா ஒரு அருமையான கதை தான் பார்க்க போறோம். படித்ததில் பிடித்த குடும்ப சிறுகதை, கணவனை கலங்கடித்த மனைவி அப்படிங்கிறது ஒரு பக்கா ஃபேமிலி ஸ்டோரி பார்க்க போறோம். கேட்கலாமா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை, வாக்குவாதம் முற்றிவிட்டது. நீ எல்லாம் இருந்து என்ன ஆக போகுது? ஒரு வேலைக்கு லாய்க்கெல்லாம் இருப்பதை விட ஒளிந்து தொலையலாமே என்று ஆவேசமாக திட்டிவிட்டு அலுவலகத்துக்கு சென்று விட்டார். இத்தனைக்கும் இருவரும் காதல் திருமணம் புரிந்தவர்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள்தான். கணவனின் மனக்குழப்பம் அப்படி பேச வைத்து விட்டது. வீட்டில் நடக்க இருக்கும் விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்து விட்டார். மாலையில் வீடு திரும்பிய போது தெருவில் இருக்கும் சிறுவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு மண்ணை கொட்டி விளையாடி கொண்டிருந்தனர். வீட்டு கதவு ஆவென திறந்து கிடந்தது. வீட்டில் இருக்கும் நாய்க்கூண்டு காலியாக இருந்தது. திகைப்போடு வீட்டுக்குள் நுழைந்தால் கலேபரம் நிகழ்ந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன. தொலைக்காட்சியில் கார்ட்டூன் நிகழ்ச்சி சத்தமாக அலறிக்கொண்டிருந்தது. விளக்கு ஒன்று கீழே தள்ளிவிடப்பட்டிருந்தது. தரை விரிப்பு ஒரு சுவரின் அருகே ஒழுங்கின்றி கிடந்தது. அறை முழுவதிலும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் இறைந்து கிடந்தன. சமையல் அறைக்குள் மெதுவாக எட்டி பார்த்தார் அவர். சாமான் கழுவும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைந்திருந்தன. மேடையில் காலை சிற்றுண்டி சிந்தி கிடந்தது. குளிரூட்டும் பெட்டியின் கதவு அகலமாக திறந்திருந்தது. அதில் இருந்த நாய்க்கான உணவு தரையில் சிந்தி இருந்தது. மேஜையின் அடியில் ஓர் உடைந்த கண்ணாடி டம்ளர் இருந்தது. பின்கதவின் அருகில் ஒரு மணல் மேடு காணப்பட்டது. ஏதோ நடந்திருக்கிறது. மதிய உணவு இடைவேளைக்கு முன்பே தன் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது. கணவருக்கு படபடப்பு அதிகமானது. ஹாலை ஒட்டியிருந்த குளியல் அறையை நோக்கி திரும்ப அங்கும் அதிர்ச்சி காட்சிகள். குளியல் அறைக்குள்ளே தண்ணீர் சொட்டும் சப்தம். அது நிசப்தத்தை மேலும் திகிலாக்கியது. கதவை தாண்டி வெளியே வந்த தண்ணீர் குட்டை போல தேங்கி கிடந்தது. ஈரத்துண்டுகளும் தண்ணீரில் ஊறிப் போயிருந்த சோப்பு கட்டியும் மேலும் பல விளையாட்டு பொம்மைகளும் குளியல் அறை தரை முழுவதும் சிதறி கிடந்ததை கண்டார். மைல் கணக்கில் நீளமான டாய்லெட் காகிதம் ஓரத்தில் குவியலாக கிடந்தது. கண்ணாடியின் மீதும் சுவர்கள் மீதும் பர்பஸை பூசப்பட்டிருந்தது. டேடி என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட கணவர் தனது 1.5 வயது மகன் பேசை பிதிக்கி விளையாட்டிக் கொண்டிருப்பதை கவனித்து அவனை அவசரமாக தூக்கி ஆழ்ந்த முத்தம் கொடுத்து அணைத்துக் கொண்டார். கண்களில் நீர் பொங்கியது. மனைவிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற பயத்துடன் அவளை தேடினார். படுக்கை அறையை நோக்கி பார்வை திரும்ப அவசரமாக அதன் கதவை திறந்தார். உள்ளே முதுகுக்கு தலையணை கொடுத்து ஒய்யாரமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஸ்வீட்டி என்றார் அவர் உலர்ந்த நாக்குடன். அவரை பார்த்து புன்னகை புரிந்த மனைவி, ஆமா எப்ப வந்தீங்க என்று சாதாரணமாக கேட்டாள். அதிர்ச்சியில் இருந்து மீளாத கணவர், இன்று வீட்டில் என்னதான் நடந்தது என்று கேட்டார் அவர். மறுபடியும் சிரித்த மனைவி, வீட்டில என்னதான் வெட்டி முறிச்சியோ என்று அலுவலகம் முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்பது வழக்கம். இன்று ஒன்றும் வெட்டி முறிக்கவில்லை, அதுதான் நடந்திருக்கிறது என்று கூறினாள் மனைவி. செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள். யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாலேயே அவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளாத குணத்தை நாம் அனைவருமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி.